எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சுவாமி ராமானுஜருக்கு பிள்ளை உறங்காவிலிதாசர் என்ற ஒரு சிஷ்யர் இருந்தார். அவர் மல்லர் குலத்திலே தோன்றியவர். அதாவது ராஜாவினுடைய மெய்க்காவலனாக, பாடிகார்டாக இருந்தார். அவருக்கு பொன்னாய்ச்சியார் அம்மா என்ற தேவிகள், அதாவது மனைவி இருந்தார்கள். அந்த மனைவியினுடைய அழகிலே மிகவும் ஈடுபட்டவராக பிள்ளை உறங்காவிலிதாசர் இருந்தார். ராமானுஜர் ஒரு முறை பிள்ளை உறங்காவிலிதாசரை தெருவில் போவதை கண்டார். தெருவில் போகும் பொழுது தன்னுடைய மனைவியின் கண்ணுக்கு கதிர் ஒளியாலே எந்த ஒரு வாட்டமும் வரக்கூடாது என்று குடைபிடித்து கொண்டு போனாராம். ராமானுஜர் பார்த்தார். ராமானுஜருடைய கருணை பார்த்து, ஏன் இப்படி ஒரு மனைவியினுடைய அழகிலே ஈடுபட்டு தன்னுடைய வாழ்வை வீணடித்துக் கொள்கிறார் என்று கருதி அவரை திருத்த வேண்டும். இதான் அந்த கருணை. ஒருத்தர் தவறாக செயல்படுகிறாரே என்றால், அதுவும் அவரை திருத்த முடியும் என்று தோன்றினால் கண்டிப்பாக திருத்த வேண்டும், அவருக்கும் நற்கதி ஏற்பட வேண்டும் அப்படின்ற அந்த கருணை தூண்ட ராமானுஜர் என்ன பண்ணார், பிள்ளை உறங்காவிலிதாசரை அழைத்து கொண்டு பெரிய பெருமாளை சேவை பண்ணி வைத்தாராம். பெரிய பெருமாள் என்பவர் தான் ரங்கநாதன், திருவரங்கநாதன். அவனுடைய சன்னிதானத்துக்கு அழைத்து கொண்டு போய் பெரிய பெருமாளுடைய வடிவழகை எல்லாம் காண்பித்தார் பிள்ளை உறங்காவிலிதாசருக்கு. ராமானுஜருடைய அருட்பார்வையினாலே, அவருடைய கருணையினால பிள்ளை உறங்காவிலிதாசருக்கு சிறந்த பக்தி பிறந்து, அப்பொழுது அவர் யோசித்தார், இந்த பெருமாளுடைய அழகு எங்கனே, எதற்காக என்னுடைய மனைவியினுடைய அழகில் ஈடுபட்டேன், இந்த அழகை விட்டு மற்றொரு அழகை நான் காண மாட்டேன் என்று பகவானிடத்திலே மிகுந்த ஒரு அன்பை கொண்டார் பிள்ளை உறங்காவிலிதாசர். பிள்ளை உறங்காவிலிதாசர் இப்படி பரம பக்தர் ஆன பிறகு அதை தொடர்ந்தே அந்த பக்தியை தாமும் பெற்றாள் பொன்னாய்ச்சியார் அம்மா. இப்படி சிறந்த கணவன் மனைவிமார்களாக திகழ்ந்தார்கள். ராமானுஜர் தினமும் காவேரிக்கு நீராட போவார், குடிப்பதற்காக போவார். அப்படி போகும்பொழுது தன்னுடைய மருமகன், அதாவது தங்கை மைந்தன் முதலையாண்டான் என்பவர், அவருடைய கையை பிடித்து கொண்டுதான் காவேரிக்கு செல்வர். முதலையாண்டான் ராமானுஜருடைய உறவினர், தங்கை மைந்தன். ராமானுஜரோ சந்நியாசி. எப்படி ஒரு சந்நியாசிக்கு உறவு முறை இருக்க முடியும் என்றால் இது ஒரு ஆச்சரியம். ராமானுஜர் சந்நியாசத்தை மேற்கொள்ளும் பொழுது அப்பொழுது சொன்னார், எல்லாவற்றையும் துறந்தேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் முதலையாண்டானை ஒழிய, என்னுடைய மருமகனாரான முதலையாண்டானை ஒழிய மற்ற எல்லாவற்றையும் நான் துறந்தேன் அப்படின்னு சொன்னாராம். ஏன் அவ்வளவு பாசமா முதலையாண்டான் பேர்ல, தங்கை மைந்தன் பேர்ல அவ்வளவு பாசமா என்றால் அப்படி கிடையாது. முதலையாண்டான் சிறந்த பக்தர், சிறந்த ஞானி. அந்த ஞானத்துக்கும் பக்திக்கும் தோற்று முதலையாண்டானை ஒழிய மற்ற எல்லாவற்றையும் துறந்தேன். முதலையாண்டான் என் அருகேதான் இருப்பார். என்னுடைய உறவு என்பதற்காக என்னுடைய அருகில் இருக்க மாட்டார். அவர் ஒரு சிறந்த பக்தர் என்பதற்காக என் அருகில் இருப்பார் என்று ராமானுஜருடைய திருவுள்ளம். அப்படிப்பட்ட முதலையாண்டானுடைய கையை பிடித்து கொண்டுதான் ராமானுஜர் தன்னுடைய முதிய வயதிலே காவேரிக்கு எழுந்தருள்வர். ஆக நீராடுவதற்கு முன்பு முதலையாண்டானுடைய திருக்கரங்கள், அவருடைய கையை பிடித்து கொண்டு ராமானுஜர் செல்வர். நீராடிவிட்ட பிறகு, அதற்கு பிறகு பிள்ளை உறங்காவிலிதாசர், அவர் சூத்ர குலத்திலே தோன்றியவர், மல்லர் குலத்திலே தோன்றியவர், அவருடைய கையை பிடித்து கொண்டுதான் ராமானுஜர் மீளவும் வருவர். இது என்ன ஒரு ஆச்சரியம்! குளிப்பதற்கு முன்பு அந்தணரான முதலையாண்டானை பற்றி கொண்டு போவர், குளித்த பிறகு பிள்ளை உறங்காவிலிதாசரை பற்றி கொண்டு வருவர். ஏன் என்றால் ராமானுஜர் கூறுவராம், முதலையாண்டானே, உமக்கு சிறந்த ஞானம் பக்தி எல்லாம் இருக்கட்டும், ஆனாலும் ஒரு சின்ன நிகழ்வு வாய்ப்பதற்கு அங்கு ஒரு சம்பாவனை இருக்கு. என்ன என்றால், நாம் உயர்குடியிலே பிறந்தோமே என்ற ஒரு எண்ணம் வர வாய்ப்பு இருக்கு. வரும் என்று சொல்லவில்லை, வர வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பும் கிடையாது பிள்ளை உறங்காவிலிதாசருக்கு. ஆக இருவருமே பரம பக்தர்கள் தான் என்பதை ராமானுஜர் கண்டார். ஆனாலும் கூட இவருக்கு அந்த தாழ்குலத்தில் பிறந்திருக்கிறபடியினால இவருக்கு உயர்ந்தேன் அப்படின்ற எண்ணம் இவர் மனதிலே தோன்றவே தோன்றாதே.
அதுதான் உண்மையான உயர்த்தி என்று கண்டார் ராமானுஜர். இதுதான் அவ்வளவு அழகான ஒரு லாஜிக். நம்ம உலகத்துல, அதுவும் ஸ்பெசிஃபிக்கா அந்த காலத்துல என்ன நினைச்சிருப்பார்கள்? இந்த குலம் உயர்ந்தது அப்படின்னு நினைச்சிருப்பார்கள் இல்லையா? அது கிடையாது அப்படின்னு ராமானுஜருடைய மதம். என்ன என்றால், நீங்க எந்த குலம் உயர்ந்தது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உண்மையாவே அந்த குலம்தான் தாழ்ந்த குலம். நீங்க எந்த குலம் உயர்ந்ததுன்னு நினைக்கிறீங்கோ? பிராமண குலம். ஆனா பிராமண குலத்துல பிறந்தாதான் நான் அப்படின்ற அகம்பாவம் வர வாய்ப்பு இருக்கு. முதலியார் நான் அதுக்கு வந்தது அப்படின்னு கிடையாது. அதே போல பெரியாழ்வார் போன்ற பிராமண உத்தமர்களுக்கு அது வந்தது அப்படின்றது கிடையாது. ஆனா வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கே என்பதை கணிசித்து, பிள்ளை ஒருங்காவலிதாசருக்கும் அது வருவதற்கே வாய்ப்பு கிடையாது என்றதை கணிசித்து நீராடின பிறகு பிள்ளை ஒருங்காவலிதாசருடைய திருக்கரங்களை பிடித்து மறுபடியும் மீளுவராம். இதுதான் ராமானுஜர் காட்டிய ஆன்மீக சமத்துவம். இங்கேயும் நாம் என்ன எடுத்துக்க வேண்டும் என்றால், இவர் தாழ்குலத்தில் தோன்றியவர் அப்படின்னு மற்றவர்களுக்கு எண்ணம் இருக்கலாம். ஆனா ராமானுஜருக்கு அப்படி கிடையாது. அவர் எப்படி பார்த்தார்? இவருடைய ஞானத்தையும் பக்தியையும் கண்டு இவர் திருக்கரங்களை ஏன் நான் பிடிக்க கூடாது என்றுதான் சிந்தித்தார் ராமானுஜர். இதுதான் ஆன்மீக சமத்துவம். ஞானம், பக்தி இது ரெண்டும் தான் ஏற்றத்துக்கு உடலை ஒழிய பிறவி என்பது கிடையாது என்று. எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.